செல்வகுமார், இந்த பிரச்சனை அப்படின்றது இப்போ நீட்டு வேணும் அப்படின்னு சொல்றவங்க அதுல சிஸ்டத்துல மாற்றம் வேணும், நீட்டே வேண்டாம்னு சொல்ற ஒரு தரப்பும் இருக்கு. இன்னொன்று, நாடு தழுவிய அளவுல பொது தேர்வு ஏன் அப்படின்ற கேள்வி இருக்கு. மாநில பள்ளி கல்வி திட்டத்திற்கு முக்கியத்துவம், இப்படி நிறைய டைமென்ஷன்ல பேச வேண்டிய விஷயம். எல்லாருமே உங்களுடைய பார்வை இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் சுருக்கமா. செல்வகுமார். பொதுவாக ரெண்டா பிரிச்சுக்கிறோம். பொதுவாக நீட்டு இந்த சர்ச்சை பிரிச்சிங்கன்னா, பொதுவாக நீட் அப்படிங்கிறது தாழ்த்தப்பட்ட இல்லை பிற்படுத்தப்பட்ட அரசு பள்ளி கிராமப்புற மாணவர்களுக்கு உடன்படாத, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு சிஸ்டம் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. நீட் வேணுமா வேணாமான்ற கேள்வியை தாண்டி என்னுடைய கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள். இன்னைக்கு அவங்க சிபிஎஸ்சி பேட்டர்ன்லேருந்து பெரும்பாலான கேள்விகள் இருக்கு. தேங்க்ஸ் டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் லைக் உதயச்சந்திரன் சார், தமிழ்நாடோட பாடத்திட்டமும் சிபிஎஸ்சி ஈக்குவலாக, இன்னும் சொல்ல போனால் சிபிஎஸ்சியோட பெட்டராக கூட கடந்த சில ஆண்டுகளில் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களும் அரசு பள்ளி கட்டமைப்புகளும் இன்னும் முழுமையாக தயாராகாத பட்சத்தில் அந்த ஆழத்துல புரிஞ்சு படிக்கக்கூடிய நிலைமையில அரசு பள்ளி மாணவர்கள் தயாராகாத போது ஒரு சிபிஎஸ்சி பேட்டர்ன்ல கொஸ்டினை கேட்கறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சைனீஸ் லாங்குவேஜ் மாதிரி தான் பல பேருக்கு இருக்கும். அப்ப இன்னைக்கு நெடுஞ்செழியன் கல்வியாளர்கள் சொன்ன மாதிரி 7.5% ஒதுக்கீடு இருக்கிறதுனால தேங்க்ஸ் டு கவர்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டெஃபினட்டா அது அட்வான்டேஜா மாறி போச்சு. நிறைய மாணவர்கள் உள்ள போறாங்க. கமிங் டு திஸ் சிஸ்டம்ஸ், என்டி ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, 3 மணி நேரம் 20 நிமிஷம் நேரம் கிடைக்காத மாணவர்களுக்கு கொடுத்திருக்கோம். அது என்ன அடிப்படையிலன்னு சொல்றாங்கன்னா, ராங் கொஸ்டின் பேப்பரை கொடுத்ததுனாலையும் ஆன்சர் ஷீட் OMR ஷீட் கிழிஞ்ச ஆன்சர் ஷீட் சென்டர்ஸ்க்கு போனதுனாலையும் சரியான நேரத்தில் தேர்வுகள் ஆரம்பிக்க முடியல கொடுத்தோம்னு சொல்றாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் என்டிஎஃப்ல இருக்கு சார், ஒரு கேள்வி. அப்ப நீ கிரேஸ் மார்க் கொடுக்கறதையோ இல்ல பிசிக்ஸ்ல ஒரு கொஸ்டினுக்கு என்ன சொல்லிருக்காங்க, ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் ஓகே பண்ணிருக்காங்க. இத பப்ளிக்கா ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வெளியிட்டு இருந்தா இந்த சந்தேகங்கள் எழுந்திருக்காது. ஒருவேளை கிரேஸ் மார்க் வேணும், நீங்க யாரு வேணுமோ அப்ளை பண்ணுங்க சரி அப்படின்னு சொல்லி இருந்தாக்கா எல்லாருக்கும் பொதுவான வாய்ப்பு கொடுக்க. என்ன தீர்வா என்ன முன்வைக்கிறீங்க? இப்ப சார் சொன்ன பாயிண்ட்ல ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்களுக்கு இந்த புக்லெட்டோட கோடு வேறு இருந்தது, கோடிங் ஷீட்டோட கோடு வேறு இருந்தது. இது நீங்கள் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தவறாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் நான் ஃப்ளிப் சைடில் நான் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது இது ஒரு பிளான்ட் அட்டம்ப்ட்டு, யாரெல்லாம் நான் இன்சர்ட் பண்ணுமோ நான் அவனை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னொரு வியூ பாயிண்ட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் என்னென்னா, ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டி ஒரு எக்ஸாமை ப்ராப்பராக பண்ண தெரியலனா, இவங்க தான் ஜெய் மெயின் பண்ணுறாங்க, கரெக்டாக பண்ணுறாங்க, மற்ற எக்ஸாம் பண்ணுறீங்க, நீட்டில் மட்டும் ஏன் இந்த கூட நீட்டில் மட்டும் நீட்டு தான் பிகாஸ் இதில் மணி நிறைய இன்வால்வ்டு. அட்மிஷன்ஸில் மார்க்கில் உங்களுக்கு என்ன மேனிப்புலேஷன் பண்ணால், ஏன்னா வெளியே கொண்டு போய் நான் 1.5 கோடி செலவழிக்கிறதுக்கு இங்கே ஷார்ட்கட்டில் நான் கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு நான் டாப் வாங்கி நான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜே போகலாம் அப்படின்னா இங்கே மெரிட் காம்ப்ரமைஸ் ஆகி மணி தான் இங்கே முன்னிலைப்படுத்தப்படுது. அப்படிங்கிறப்ப முன்னாடி நான் இப்போ எதிர்பார்க்கல, கஷ்டப்பட்டு படித்து வாங்கக்கூடிய மாணவர் அவன் முன்னாடி ஒரு 50 பேரோ 100 பேரோ நீட் யூஜிலையும் நடக்குது, நீட் பிஜிலையும் நடக்குது, அவன் உள்ளே வரும்போது இவனோட ரேங்க்ல பின்னாடி மெடிக்கல் கிடைக்காம போகுதுங்கிறது தான் மிக ஒரு. அதனால இந்த எக்ஸாமை கண்டிப்பாக ஸ்கிராப் பண்ணணும். எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டிக்கு இதை பண்றதுக்கான ஒரு இதுவே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப வருந்தத்தக்க. நான் இந்த சுற்றுல கல்வியாளர்கள்ட்ட வாங்கிட்டு நான் 2வது சுற்று 2 இப்போ அரசியல் தரப்புல பேசின ஆசிரியர் சுமத், உங்களுடைய தீர்வு என்ன? ஏன்னா நீங்க நீட்டை ஆதரித்து இருந்தீங்க, உங்களோட நீங்க முன்வைக்கிற தீர்வு என்ன சுமத்? ரெண்டு விஷயம். முதல்ல இன்னொரு கருத்து வேறுபாடு எனக்கு இருக்கிறது. நீட்ல மட்டும்தான் இந்த குளறுபடி நடக்குது. கடந்த 3 ஆண்டு காலத்தில் 16 தேர்வுகள்ல பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பல தேர்வுகள் ரத்து பண்ணப்பட்டிருக்கின்றன. நமக்கு நம்மள அவ்வளவு பாதிக்கலங்கிறதுனால நமக்கு அதை பத்தி தெரியல. ஸோ இது இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு டீப் ராட் செட்டின் ஆயிடுச்சு. எங்க எக்ஸாம் நடந்தாலும் அதுல ஏமாத்தி எப்படி உள்ள வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய குரூப் இருக்கிறாங்க. அது இந்த ஏஜென்சி யார் அந்த தேர்வை நடத்துறாங்களோ அதை அவங்க ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இது நீட்ல மட்டும்தான் நடக்குது என்பது சரியல்ல. நீட்ல இது ஹைலைட் ஆகுது நமக்கு. 2வது, இந்த நீட்டினுடைய ஒரே இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது கொடுத்திருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட்ங்கிறது அந்த 7.5%. ஆக்சுவலா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் விஜயன், பழைய சிஸ்டம்லயும் 10 ஆண்டு காலத்துல 2004 2014 நினைக்கிறேன், அந்த பீரியட்ல நீட்டுக்கு முன்னாடி மொத்தமா 200 அரசு பள்ளி மாணவர்களும் 300 அரசு பள்ளி மாணவர்களும் தான், ஒரு வருஷத்துக்கு 20 பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கடந்த அந்த 7.5% வந்த பிறகே அந்த 10 ஆண்டுகளில் வந்ததை விட 3-4 மடங்கு வந்திருக்காங்க. சோ ஏன் முந்தைய அரசுகள், அது திமுகவா இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும், ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க இந்த இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழுது. ஏன்னா அப்பவும் ஸ்டூடெண்ட்ஸ் வரல. இப்போதைக்கு தீர்வு என்னன்னா, இப்போ பாஜக அரசு இதை அவங்க ஸ்கிராப் பண்றதா ஐடியா இருக்காது.
சரி. ஆனால் நிச்சயமாக எந்த ஒரு தேர்வு நடத்தப்பட்டாலும் இட் should be 100% fair and transparent. இந்த பர்டிகுலர் தேர்வை பொறுத்த வரைக்கும் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. இதுல ஒரு சிபிஐ என்கொயரி இருந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். நன்றி சுமந்த்.